சந்தோஷமா வாழ தெரியாத மனுஷன் வாழ்றதுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆளு. ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் சுகமா இருக்கும் போது முகத்துல இருக்க 13 நரம்பு தான் செயல்படுமா. அதே மனுஷன் சந்தோஷமா இருக்கும் போது முகத்துல இருக்க 63 நரம்பு செயல்படும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கான நான் மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கிறேன். இப்போ ஸ்கூலில் நடக்கிற நம்ம ஸ்கூலை பற்றியே ஆரம்பிச்சிடுவோம். ஸ்கூலில் வந்து சொன்னோம்னா காமெடி நடக்கும், அதுக்கு படிக்க மாட்டோம்னா கேட்காதீங்க, படிப்போம். அப்படின்னு சார் ஒரு நாள் பாடம் எடுத்திருக்காங்க. வினைவித்தவனே இருப்பான், வினைவித்தவன் தினே இருப்பான். இதுல இருந்து எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுது. அசல் இப்படி ஆரம்பிச்சிருப்பாரு, வேற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுதெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் கேட்க வேண்டிய தலையெழுத்து இருக்கேன். அடுத்து இப்படிதான் சரி வேற ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ராமாயணத்தில் ராமனுக்கு 10 தலை டக்குன்னு தெரிஞ்சிருக்கேன். சார் எனக்கு ஒரு டவுட்டு, மாணவர்கள் தான் இப்படிதான் இருக்கணும், சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னப்பா டவுட்டு? ராமாயணத்தில் ராமனுக்கு 10 தலைங்கிற விளைவை எந்த தலையில சாப்பிடுவேன்? டவுட்டிங்க சாப்பிட்டு அள்ளி விட்டுச்சு சாருக்கு. அது நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தீங்கன்னா எங்க மாதிரி பேலண்ட பேசி வச்சு அவங்களுக்கு பரிசுலாம். அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் பூங்காவுக்கு போயிருந்துச்சு எங்க அண்ணன். பூக்களை இங்க படிக்காது வரும்போது அது சரியோட பண்ணிக்கிட்டேன். சைக்கிளையும் சாட்சி போட்டு வைட்டாங்க, நிறுத்தம் நினைக்கூடாது. அப்படிதான் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசு ஆக்சிடென்ட் வச்சு விட்டு நிற்கிறா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. நானும் நிற்கலையும் பார்க்க முடியல. ஒரு சின்ன பையன் போய் பார்த்து வேணுமோ யோசிக்கிறேன். ரைட்டு பையன் பார்க்க வேணுமோ யோசிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் மட்டும் இப்படின்னேன், ரைட்டு யோசிச்சுட்டேன். என்ன யோசிச்சிருக்கானா, செத்தவை நம்ம மாம்பழம் போ அம்பிட்டு இங்கே நம்ம போய் பார்க்குறோன்னு இருக்கேன். செத்தவை எங்க மாமா அம்பிட்டு இங்கே நடுவில் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறேன் இருக்கேன். அப்படின்னா ஒரு நாள் பல் டாக்டர் எங்கள் அண்ணனுக்கு முடியலன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்படின்னா எங்கள் அண்ணன் டாக்டர் ஒரு வேலை, சார் மாதிரி பல்லு ரொம்ப வரைக்கும் சார். சரி பல்லு பிடிங்கிடுவோம். பல்லு பிடிங்க வேலை சார் 6000 ரூபா. ஐயா சார் அவ்வளோ ரேட்டு? 5000 ரூபா பல்லுக்கு, 1 ரூபா 1000 ரூபா மாறக்க பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல எங்க அண்ணனுக்கு அள்ளி விட்டுருச்சு. சரி நம்பி சேர்ந்துட்டாரு. அது சரி சேர்ந்துட்டோமா, டக்குன்னு டாக்டர் வச்சாரு எங்க அண்ணன். உனக்கு பண்ணு இதே பிரசர் சக்சஸ் போங்க சார், அங்கே நான் பல்லு பிடிங்க வந்தேன், எதிர்ச்சுனா ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னா. சரி அதே மாதிரி உட்காந்துருக்கல டக்கு டக்குன்னு போனாரு டாக்டர்கிட்ட. சார் பல்லு பிடிங்க. சரி ஏதோ நடக்க போகுது, நம்ம நின்று பாப்பா நல்லா காமெடியா இருக்கும்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பல்லு பிடிங்க சார், பல்லு பிடிங்க. பிடிங்கிடலாம்ப்பா. ஆயிட்டு ஆத்துருங்க இன்னுங்க இன்னுங்க நிப்பாட்டியா இன்னும் ஆப்ரேஷன் உள்ளே போய் பண்ண முடியாது, வெளில போய் பண்ண போறியா? சரி என்ன பல்லெல்லாம் ரொம்ப கரையா இருக்கு, சப்ஸ்டியூட் உள்ள போறேன் டாக்டர். அரைக்கிருக்கு போயில அது போடக்கூடாதியா, பொடி போடணும். சரி என்ன வாயில புகையில போடுவா? போட்டிருக்கேன் 1.5 ஏக்கர் நிலத்துல. கிருக்கு போல வாயில எங்கே போடுவியா? சரி இன்னும் அடுத்தது இது நீ உனக்கு இது மாதிரி நீ நாய் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்காது எங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. ஏன்னா நீ என்ன பண்ற, நாய் கிடைச்ச டொட்டால் போட்டு கழுவு, ரொம்ப செலவாகும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் கழுவணும். பஸ்ல போயிடலாம் உண்மையிலேயே காலம் நடக்கும். அன்னைக்கு தான் ஒரு நாள் பஸ்ல போயிடுவீங்க கண்டக்டர் எப்ப கடைசி வீட்டுல உட்காந்து தப்பா வந்துருச்சு இறங்கியா? ஐயா எனக்கு நீச்சல் தெரியாது இருந்துச்சு. அதுக்கு இறங்கி நீச்சல் அடிக்கிறாரு. அதுதான் அது பஸ்ல போய் அப்படின்னா சில்லறை கண்டக்டர் வந்து சொன்னார், சில்லறை இருக்க மட்டும் இருங்க வதவான் 10 பிச்சைக்காரன் ஏற்றான். எனக்கு நீ சில்லறை இருக்கு சில்லறை உங்களுக்கு சில்லறக்கா இல்லை நீங்க வேணுங்க கண்டக்டருக்கு அவன் வேலை கொடுக்குறேன். டிக்கெட் இருக்காதெல்லாம் கை தூங்குவேன்னாரு கண்டக்டர். டிரைவர் 2 கை விட்டு தூக்கி போய் புளியாமத்தில் பஸ் முடிடுச்சு. எதுவும் தெரியாமலே பண்ணிடுறேன். ஒரு நாள் பஸ்ல போயிடும், இந்த படியில் ஒரு ஊர் இந்த படியில் ஒரு வீடு ஒண்ணு குழம்புல கூட்டம் அள்ளுது. இது ஒரு படியில் நிற்க சொல்றாரு, எப்பா இப்போ உள்ளே போறானப்பா வண்டி வந்து அதெல்லாம் முடியாதுயா என்னால கண்டக்டர் விசிலடிச்சாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் எப்பா முடிவு நிற்கிறானப்பா உள்ளே போறானப்பா கண்டக்டர் விசிலடிச்சாங்க. அடுத்து எப்பா உழுந்தாலும் குறுக்கு போல உள்ளே கண்டக்டர் தான்டா, அவன் கண்டக்டர் தான் உழுந்த வைக்கல எதுவும் புரியாம சேர்த்து விட்டுருவாரு. அப்படிதான் அன்னைக்கு ஒரு பஸ் டிரைவர் 40 ஊர் படுத்துங்க மொத்தம்லாம் வயிற்றுல ஏற்றிட்டாரு. கூட ஹைகோர்ட்டு போயிடுச்சு, இன்னும் அது வயிற்றுல ஏற்றிட்டு நீங்க என்ன சொல்லி எவ்வளோ சொல்லு 40,000 ஏன் லிஸ்ட் இருக்கு. அதுக்காக பஸ்ஸுகளை ஏற்ற சொல்லு, இவன் எப்படி ஏற்றிட்டு போறேன் பாருங்க. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா தாத்தா பஸ்ல நின்றுட்டு ரொம்ப நேரம் பார்த்தா நான் 5ஆம் நம்பர் பி பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் 10ஆம் நம்பர் பி பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் 5ஆம் நம்பர் பஸ் 2ஆவது பண்ணாங்க தம்பி கணக்கு அவர் எப்படி ஈக்குவல் பண்ணியிருக்காரு பாருங்க. உண்மையை சொன்னா ஆபீஸ்ல இன்டர்வியூ போறாங்க, நல்லா காரணம் நடக்கும். அன்னைக்கு தான் ஒரு அண்ணன் இன்டர்வியூ போயிருக்கு, சித்தப்பா நிற்கிறாரு. எப்படியா இருந்தாலும் நம்ம போய் நம்ம மையம் வந்து ஒழுங்கா எதுவும் பண்ண மாட்டாங்க, எப்படியா இருந்தாலும் இன்டர்வியூல கூட்டிக்கிட்டு தான் போயிடும் நினைச்சு நிற்கிறாரு. வந்து இருக்காரு, என்னப்பா இன்டர்வியூ போனியா என்னாச்சு? வேலை கிடைச்சி சித்தப்பா. என்ன சொல்றேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு எப்படா வேலைச்சு? ஒரு 7 கேள்வி தான் கேட்டாங்க, பதில் சொல்லி வேலை கிடைச்சாச்சு. என்ன கேட்டாங்க? 1 லட்ச ரூபா தர சொன்னீங்க, 2 லட்ச ரூபா தரீங்க வேலை கொடுத்துட்டாங்கன்ட்டா. அடுத்து ஒரு இன்டர்வியூல வந்து கேட்டுக்காரு, ரொம்பலாம் கேட்க மாட்டேமா சிம்பிளா கேள்வி கேட்க நீ பயப்படாது.
15 எத்தனை நீங்க தண்ணி எல்லாம் கொடுத்து 26 இவனுக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடக்கும். ஒரு அம்மா அப்பாயின்மெண்ட் தூக்கிட்டு போறேன். இல்லை சார் நானே 26 நீங்க இது கொடுத்துட்டியா? எனக்கு தெரியும்டா தெரியும். இதை 26 வரைக்கும் வந்தேன். மொத்தம் 20 தாண்டல. இது இப்போ என் நண்பரை கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இங்க நட்டா இங்க உட்காந்துருமே நம்மளும் சீக்கிரம் ஒருத்தையும் சொல்லியிருப்பேன். இன்னொருத்த சொல்ல நம்ம அடுத்த இது சீக்கிரமான்ட்டேன். இதுக்குள்ள கூட போட்டி போடுவோம். அதனால நீங்க போட்டி போடாம இருக்காம இருக்கணும்னு சொல்லி என்னோட ஒரு அது போல நான் எனக்கு வந்து நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்க என்னை வந்து அடுத்த வகுப்புல வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். தத்து சகோதரர்களுக்கும் நான் சொன்னது ஒரு நேரம் கேட்டு என்னை உற்சாகப்படுத்தின சக மாணவ சோழர்களுக்கும் நன்றி. பெற்றோர்களுக்கும் நன்றி. ஐயா நிப்பாத்துங்க ஒருத்தருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த மைக்குக்கு நன்றி சொல்லணும்ல. ஒரு நாள் தானே நான் இவ்வளோ சவுண்டாக உங்கள்கிட்ட பேச முடியும். நன்றி மைக்குக்கு நன்றி சொல்லி வரவே பெரிய நன்றி.